ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய தமிழ் ஆளினால் சேனல். ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ முக்கியமான வீடியோ இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அண்டு RAPIPayல எப்படி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பிஸ்னஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஸோ RAPIPay ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு RAPIPayல பிசி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ளே போங்க. உள்ளே போனே சென்டர் மொபைல் நம்பர் கேட்பாங்க. சென்டர் மொபைல் நம்பர்னால் யார் கடைக்கு வந்து இது பண்ண சொல்கிறாங்களோ அவங்க தான் சென்டர். இப்போ வந்து நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்க, உங்களோட பேர் வந்து ராஜான்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து பணம் போட சொல்கிறாரு, அவரோட பேர் பாபு. ஓகேவா, அவர் வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்ப சொல்கிறாரு, அவரோட பேர் வந்து ரகுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போது ராஜா அப்படிங்கிற ஒரு கடைக்காரர் பணம் அனுப்ப வந்த ஒரு பேரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பாபு. அது யாருக்கு போக போகுதுன்னா ரகு. அப்போது இந்த ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பாபு கிட்டேருந்து டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுவார். அந்த பாபு அப்படிங்கிற ஒரு மொபைல் நம்பர் தான் இங்கே போடணும். ஓகேவா, ஏன்னா அவர் தான் மணி சென்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஒரு மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஒரே நிமிஷம் எல்லாமே டீட்டெயில் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இது போல் டீட்டெயில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு சென்டர் நேம் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் இது பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு சென்டர் டீட்டெயிலாம் கேட்கும். அவங்க எந்த ஏரியா, எந்த ஊர், பின்கோடு என்ன, அட்ரஸ் அந்த டீட்டெயிலாக கேட்கும். ஸோ நார்மலாக அந்த கஸ்டமரோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துருங்க. அந்த டீட்டெயில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகிடும். ஓகே தானே. அதுக்கப்புறம் உள்ளே வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆட் பெனிஃபிஷியரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே யாருக்கு பணம் அனுப்ப போகிறீங்க, அதாவது ரகு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்ப போகிறீங்க. ஸோ அப்போ அவங்களோட பேங்க் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க் டீட்டெயில் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் எல்லா விதமான பேமெண்ட் பேங்க்குமே அக்செப்ட் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த பெனிஃபிஷியரோட அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பெனிஃபிஷியரோட நேம் கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரகு அப்படிங்கிறவருக்கு நம்ம போடுறோம். ஸோ ஓகேவா, இப்போது அவரோட பேர் ரகு அப்படிங்கிறது அவர் வந்து சொன்னார். அப்போ பாபு அப்படிங்கிற கஸ்டமர் வந்து ரகு அப்படின்னு சொன்னார் நம்மக்கிட்ட. ஆனால் அது வந்து கரெக்டு தானா, அவரோட பேர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இங்கே இருக்கிற வெரிஃபை அண்ட் ஆட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அதுக்கு சின்ன சார்ஜஸும் எடுப்பாங்க. ஓகேவா, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ₹2 கிட்ட சார்ஜஸ் ஆகும். அண்ட் அதில் ₹1 உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துருங்க. வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட பேங்க்கில் இருக்கக்கூடிய கரெக்டான நேம் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை கரெக்டான டீட்டெயில் தான் அப்படின்னா நீங்கள் ஆட் பெனிஃபிஷரி கொடுத்துடலாம். ஆட் பெனிஃபிஷரி கொடுத்தோடனே ரிக்வஸ்ட் ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுமா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க டீட்டெயில் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இது போல் இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த டேப் பண்ணிங்கன்னா போதும். நெஃப்ட்டில் பணம் போட போகிறீங்களா இல்லை ஐஎம்பிஎஸில் போட போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ நான் ஐஎம்பிஎஸ் கொடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் காட்டுவாங்க. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்க, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறனோ அந்த அமௌண்ட் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் மேலே வந்து டீட்டெயில் எல்லாமே இருக்கும். கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்க. ஏன்னா 3 டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் நீங்கள் நம்பர் கரெக்டாக போடுறதுல, அப்புறம் வெரிஃபை ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் போட்டோடனே உங்களுக்கு போடுற இடத்துலையுமே இது போல் காட்டும். ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இதில் எவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு டீல் கொடுத்துருக்காங்க. ஒரு ₹800 சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் ஆகக்கூடியது ₹8.47. ஸோ இதில் உங்களுக்கு வந்து மொத்தம் ₹10 வந்து சார்ஜஸ் ஆகும். இதில் வந்து ₹8.47 வந்து சர்வீஸ் ஃபீயாகவும் ₹1.53 வந்து ஐஜிஎஸ்டியாகவும் பிடிப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து உங்கள் வாலெட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே அந்த பணம் வந்து அந்த கஸ்டமருக்கு போய் சேர்ந்துடும் ரொம்ப சீக்கிரமாகவே. ஸோ நீங்கள் இதை கஸ்டமருக்கு இதை ஷேர் பண்ணியும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். யார் வந்து பணம் போட வராங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாலெட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லெட்ஜர் ரிப்போர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் ஆட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டீட்டெயிலாம் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் உங்களுக்கு ₹2.85 வந்து உங்களுக்கு கமிஷனாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் இருக்குது. மொத்தம் உங்கள்கிட்ட எடுத்த அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப போட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் பண்ணக்கூடிய எவ்ரி மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு உங்களுக்கு கமிஷனுமே உண்டு. ஸோ அதேமாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் சீக்கிரமாக நடக்குது. ஸோ அதில் பெண்டிங் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு குயிக்கான கமிஷன் ஆட் ஆயிரும். ஸோ அதனால் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா, ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ RAPIPayல எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இந்த வீடியோ மூலமாக. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் டைமில் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் கொண்டு வரோம். அண்ட் இது போல் பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் பிஸ்னஸ் நாங்கள் கொண்டு வருதுன்னு இருக்கும். ஓகேவா.